ஏப்பா என்ன வெயில், கூட்டத்தை பார்த்தீங்களா? ஐயோ, டோக்கன் வாங்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதே. இந்த குக்கரை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போல. இவளுங்க எங்கே சோடி போட்டுன்னு போயிட்டு வராளுங்க. நம்மெல்லாம் கூட்டத்தில் போய் கஷ்டப்பட வேண்டாம். என்ன ஆயா? இவளுக்கு ஆயாவா? இங்க கொஞ்சம் வாடி. என்ன ஆயா, சொல்லுங்க ஆயா. அடி, நான் உனக்கு ஆயாவாடி. இப்போ அதை கேட்க தான் என்ன அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டீங்களா? ஏ அது இல்லடி. அப்புறம் என்ன? ஏண்டி, முந்தா நாள் திவ்யாவை பொண்ணு பார்க்க வந்தாங்களாமே, கதை என்னாச்சு? அப்படியா, திவ்யாவை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? எனக்கு தெரியாதே. என்னடியே, நீ தான் அவங்க வீட்டில் போய் எல்லாம் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமாம், அங்கே ஸ்வீட்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி கூப்பிட்டாங்க அந்த அக்கா. அதை செஞ்சு கொடுத்துட்டு நான் வந்துட்டேனே. அங்கே என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? இப்போ இந்த கேள்வி கதை விடுறத மட்டும் பாருங்களேன். அந்த பொண்ணு மாப்பிள்ளைய வேணான்னு சொல்லிடுச்சான். ஏண்டி, அந்த பொண்ணு யாரையாவது விரும்புதா? எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பாதியிலே வந்துட்டேன்னு சொன்னேன்ல. எல்லாம் தெரியும் அவளுக்கு, வாயை திறக்க மாட்டா. அந்த பொண்ணு யாரையோ நேசிக்குது, அது தெரியாம அவங்க அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மட்டும் புஷ்பாக்கா காதில் விழுந்தது. இந்த கேள்வி இன்னைக்கு ஆல் அவுட்டு. ஏன்டி, திவ்யா அவங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அவன் என்ன எனக்கு ஃப்ரெண்டா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ல. சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது. இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க போல. எங்கடி போயிட்டு வரீங்க? எங்க குழுவில் குக்கர் கொடுக்குறதா சொன்னாங்க, அதான் போயிட்டு வரோம். ஷானிக்கு குழுவில் நீ இருக்கிறியா? நாங்களும் இருக்கோமே. என் மருமவனும் இருக்கிறதா சொன்னாலே, அவளுக்கு எந்த ஃபோனும் பண்ணி சொல்லலையே யாரும். அவங்க அந்த குழுவில் இருக்க வாய்ப்பே இல்லையாயா? சி சும்மாயா? ஏன், அவங்க ஏற்கனவே செந்தூரம் குழுக்கு தலைவியாக இருக்காங்க. அப்புறம் இன்னொரு குழுவில் அவங்க எப்படி உறுப்பினராக சேர முடியும்? இல்லடி, என் மருமவ அந்த குழுலையும் இருக்கிறேன்னு சொன்னாலே. அப்படியா? எனக்கு என்னன்னு தெரியல. எதுக்கும் அக்கா கிட்ட சொல்லி நீங்கள் ஜானகி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் 2 பேரும் போயிட்டு வரீங்களா? எங்கே குக்கரை காணா? இன்றைக்கே குக்கர் தர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி போய் டோக்கன் மட்டும்தான் வாங்கணும். டோக்கன் வாங்கணுமா? ஆமாம், அது இருந்தால் தான் கொடுப்பாங்க. சரி சரி, நான் என் மருமகிட்ட சொல்கிறேன். சரி, நாங்கள் அப்போ போயிட்டு வரோம். கிளம்பு. இந்த கேள்விக்கிட்ட வாயை கொடுத்தோம் நம்ம, அவ்வளோதான். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கிடுவாங்க. எல்லா கதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே கேட்குது பாருங்க. வேறு வேலை என்ன இருக்குது? ஓசியில் குக்கர் கொடுக்குறாங்கன்னதும் இந்த வெயில்லையும் போயிட்டு வராளுங்க பாரு. அம்மா வீட்லேயும் ஒன்று கிடக்குதே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காம. அடியே சரசே, இன்னைக்கு அந்த தொலைஞ்சாங்க. ஏய் சரசே. இந்த வரேன். சாப்பாடு போட்டால் ஒரு இடமா உட்காந்து சாப்பிட்றாங்களா பாரு. கையை பிடி, கொஞ்சம் தூக்கி விடு. மெதுவா 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 ஏந்துருங்க. வாங்க உள்ளே போவோம். மெதுவா வாங்க. அப்படியே போய் உங்கள் கட்டில் உட்காந்துக்கோங்க. ஏண்டிய, நீ அந்த சாணகி குழுவில் இருக்கிற? இருக்கனே. ஏதோ குக்கர் கொடுக்குறாங்களா உனக்கு சொன்னாலா? அப்படியா? எனக்கு ஒன்றும் சொல்லலையே யாரும். வெத்தலை பாக்கு வச்சு சொல்லுவாங்க, அதான் நான் கேட்டு சொல்லிட்டேன்ல. போய் என்னன்னு கேளு. லட்சுமி தான் நம்மளை சேர்த்து விட்டா, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்ன நீ யோசிச்சுட்டு இருக்கிற? சீக்கிரம் போ, அப்புறம் உனக்கு டோக்கன் கொடுக்காம போயிட போகிறாங்க. லட்சுமி தான் அந்த குழுவில் என்னை சேர்த்து விட்டா, அவகிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போயிட்டு வரேன். ஏன் மாடம் ஃபோன் பண்ணி கேட்காம போக மாட்டீங்களோ? அப்போ வீட்டில் இருக்கிற வேலையை நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படியாப்பா, எனக்கு என்ன? என்ன லட்சுமி ஃபோன் எடுக்க மாட்டா? ஏமா போய் சாணியை பார்க்கறத விட்டுட்டு ஃபோன் பண்ணுது. சரி, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போ. அவர் வந்தாருன்னா ஊர் சுத்த போய்க்கிறேன்னு போட்டு கொடுத்துறாதீங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாத மக்கு. இவளுக்கு சொன்னாலும் சட்டுன்னு போறாளா பாரு. யார் இதுங்க 2 பேரும்? ஜானகி அக்கா வீட்டு வாசல்ல இவங்க என்ன பண்றாங்க? ஜானகி அக்கா. உள்ள வாமா. சரிக்கா. வாங்க சரசக்கா, உட்காருங்க. டீ போட்டுன்னு வரவா? ஐயா, அதெல்லாம் வேணாம். குக்கர் கொடுக்குறாங்களாமே நம்ம குழுவில். லட்சுமிட்ட சொல்லியிருந்தேனே, உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே, எதுவும் சொல்லலை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டா. சரி, அதை நம்ம டோக்கனை நாமளே வாங்கலான்னு வந்தேன். அதை லட்சுமியை வாங்கின்னு போயிட்டாலே. ஏன்க்கா, நான் தானே குழுவில் இருக்கேன், என்கிட்ட தானே கொடுக்கணும். அதுலக்கா, அவள் பொண்ணு பேரை தானே நீங்கள் போட்டிருக்கீங்க, அதனால அவளுக்கு தான் சொந்தம்னு வாங்கின்னு போயிட்டா. அவளுக்கு சொந்தமா? அவள் பொண்ணு பேரை மட்டும் தானே நான் போட்டேன், பணம் நான் தானே கட்டுறேன். அது என்னவோ தெரியலம்மா, அவள் வந்தா என் பொண்ணு பேரில் இருக்கிறதும் என் பேரில் இருக்கிற டோக்கனையும் கொடுங்கன்னு கேட்டா, கொடுத்துட்டேன். நான் தானே பணம் கட்டுறேன், நீங்கள் என்கிட்ட தானே கொடுக்கணும். ஐயா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இதுக்கு தான் நான் அப்போவே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். நீ எதுவாக இருந்தாலும் போய் லட்சுமியை கேளு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம், இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்த, அதுக்குள்ளே நீ வந்து இப்படி நிற்கிற. நீ எதுவாக இருந்தாலும் லட்சுமிகிட்டே போய் கேளு. சரி, நான் போயிட்டு வரக்கா. ஆளாளுக்கு 1க்கு 2 குழுன்னு சேர்த்துற வேண்டியது, அதுக்கப்புறம் அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு நம்மளை வந்து உயிரை வாங்க வேண்டியது. எவன் என்னத்தை சொல்லி விட்டாலோ வெளியில் 2 நிற்குதுங்க. அவளுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னையே ஏமாத்த பாப்பா. சி, எத்தனை வருஷம் பழக்கம் இவ கூட, இவ்வளோ அல்பமாக இருக்கா. வர கோவத்துக்கு அவளை இருடி வரேன்.
என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாவ? என்ன தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? டோக்கன் வாங்கி வந்தியா இல்லையா? இவ ஒருத்தி நான் இருக்கிற கடுப்புக்கு. என்ன உங்களுக்கு இப்ப? குக்கர்னு வீட்டில் குக்கரா இல்லை? சும்மா படுங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்னு இப்படி காத்துறா? இதோ இருக்கு. இதோ இருங்க, லட்சுமி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அப்போ இம்ம நேரம் எங்கே தான் போயிட்டு வரேன்? இதோ பாருங்க, நானே ரொம்ப கடுப்பில் இருக்கிறேன். என்கிட்ட எதுவும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்க. என்னடி இவ இந்த சிலுப்புறா? லட்சுமி கொஞ்சம் வா வெளியே. என்ன ஏன் இப்போ கத்துற? குக்கர் டோக்கன் எங்க? அது எதுக்கு நீ கேட்குற? நான் தானே பணம் கட்டுறேன், நான் தானே கேட்பேன். என் பொண்ணு பேரை தானே போட்டிருக்க, அப்போ நான் தான் வச்சுப்பேன். இன்னடி திமிரா பேசுற? என்ன திமிரு? நீ தான் அழைச்சல் பிடிச்சவ. 1க்கு 2 குழுவில் சேர்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் நீயே அனுப்பிக்கணும்னு பார்க்குற. உனக்கு நடி, நான் எத்தனை குழு வேணா சேருவேன். நான் தானே காசு கட்டுறேன். அதுக்கு நீ உன் பேரை போட்டிருக்கணும். இதுக்கு என் பொண்ணு பேரை போட்டேன். ஏண்டி நான் தலைவியா இருக்கிறேன், என் பேரை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீ தானடி கூட்டிட்டு போனேன். ஆமாம், என்ன இப்போ அதுக்கு? அந்த குக்கரு எனக்கு நியாயமாக வர வேண்டியது. அந்த டோக்கனை என்கிட்ட கொடுக்க முடியாது. போ. உன் பொண்ணு பேரை போட்டதுனால தானே டோக்கன் கொடுக்க மாட்டேன்ற. ஆமாம், அப்படிதான் வச்சுக்கேன். என்னது? உன் பொண்ணு பேரில் வாங்கின கடனை நீயே அடிச்சுக்கோ. யார்கிட்ட வேலையை காட்டுறேன்?